நாட்டில் வேலைவாய்ப்பை உருவாக்குவதை கருத்தில் கொண்டு நடப்பு நிதியாண்டின் பட்ஜெட்டை வடிவமைக்க வேண்டும் என பொருளாதார நிபுணர்கள் கூறுகின்றனர். 2024-25 நிதியாண்டுக்கான மத்திய பட்ஜெட்டை நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் ஜூலை மாதம் கடைசி வாரத்தில் தாக்கல் செய்ய உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இந்த சூழலில் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் பொருளாதார நிபுணர்களுடன் பட்ஜெட்டிற்கு முந்தைய ஆலோசனைக் கூட்டத்தை நடத்தினார். நாட்டில் தற்போது வேலைவாய்ப்பின்மை பெரும் பிரச்சனையாக உள்ளதாகவும் வேலைவாய்ப்புகளை உருவாக்குவதில் மத்திய அரசு கவனம் செலுத்த வேண்டும் என்றும் பொருளாதார நிபுணர்கள் கருத்து தெரிவித்தனர். மேலும் வேலைவாய்ப்புகளை அதிகப்படுத்த உற்பத்தி துறையை வலுப்படுத்த வேண்டும் என்றும், குறிப்பாக சிறு குறு நடுத்தர தொழில் நிறுவனங்கள் ஜவுளித்துறைக்கும் சலுகைகள் வழங்கி ஊக்கப்படுத்த வேண்டும் என்றும் பொருளாதார நிபுணர்கள் ஆலோசனை கூறினர். முன்னதாக டெல்லியில் நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்தில் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன், இணையமைச்சர், நிதித்துறை செயலர் உள்ளிட்ட அதிகாரிகள், அஸ்வானி மகாஜன், நாகேஷ்குமார், ஆனந்த் உள்ளிட்ட பொருளாதார நிபுணர்களும் பங்கேற்றனர்.